இப்போ உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் அந்த கடனில ஒரு சிறிய அமைப்புன்னு சொன்ன அதிகாரத்தில் அரசமைப்பில் பஞ்சாயத்துகளை சொல்லுவாங்க கிராம மட்டத்தில். அதே மாதிரி எங்களோட இலங்கைத்தீவில் இப்போ இலங்கையின் அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஒரு மக்களுக்கு நேரடியாக ஒரு பரிச்சயமான அதனுடைய உள்ளூர் விடயங்களை கவனிக்கிற இந்த சபைகளாகத்தான் உள்ளூராட்சி மன்றங்கள் இருக்குது. அந்த அடிப்படையில் உள்ளூராட்சி மன்றங்களை நாங்கள் ஒரு அதிகாரமற்ற பீடங்கள், இதில் ஒரு சபைதானி எங்கள்கிட்ட 30 சபை இருக்கு, 32 சபை வடக்கில் இருக்கேக்க இதில் ஒரு சபை என்பிபி கையுக்கு போனால் என்னென்று கேட்குற சிலரும் இருக்கிறார்கள். ஏனென்றால் நான் அன்பக்காலமாக சில வீட்டு கருத்துக்களை பார்க்குறேன், இது வெளிப்படையாக தெரியும். ஆனால் இதில் இருக்கிற ஆபத்துக்களை எங்களோட மக்களும் குறிப்பாக ஊடகங்கள் எல்லோருமே நாங்கள் புரிந்து கொள்ளணும். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், தமிழரசு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு எங்களோட மக்கள் வடக்கு கிழக்கில் கணிசமான வாக்குகளை வழங்கி 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வச்சிருந்தது. அதில் இருக்கக்கூடிய ஆபத்துக்களை நாங்கள் ஜெனிவாவில் உணர்ந்தோம், ஐநா கூட்டத்தொடரில் உணர்ந்தோம். ஐநா கூட்டத்தொடரில் இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்ன விடயங்கள் தமிழ் மக்கள் அரசியல் தீர்வு அல்ல இன அழிப்புக்கான ஒரு பன்னாட்டு விசாரணையை வலியுறுத்தியதாக இருக்கையில் என்ற கோணத்தில் தான் அவர்கள் கொடுத்த விளக்கங்கள் எல்லாம் இருந்தது, அறிக்கைகள் எல்லாம். இதில் வெளிப்படையான அறிக்கைகள்லாம் நாங்கள் அந்த ஐநா மனித உரிமை ஆணையத்தில் அவர்கள் வாசிக்கிறதை எல்லாம் கேட்கலாம். ஆனால் ரகசியமாக இலங்கையினுடைய வெளியுறவுத்துறைகளால் பன்னாட்டு அமைப்புகளை குறிப்பாக ஐநா உள்ளிட்ட ஐரோப்பிய ஒன்றியங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட செய்தி என்பது தமிழ் மக்கள் தங்களுக்கு வழங்கின ஒரு ஆணையம். ஆனால் அந்த இடத்தில் இருந்த எங்களோட மக்களுக்கு ஏற்பட்ட குறைந்தபட்ச விழிப்புணர்வு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழரசு ஒரு மாற்றத்தை எங்களோட மக்கள் வெளிப்படுத்தி இதுக்கு பின்னிக்கு இவ்வளவு ஆபத்து இருக்குது, உண்மையில எங்கள்கிட்ட இருக்க வாக்குச்சீட்டு தான் குறைந்தபட்சம் எங்களோட இன அழிப்புக்கான பன்னாட்டு விசாரணைக்கும் இந்த அரசியல் தீர்வுக்குமான ஒரு ஆயுதம் என்ற அடிப்படையில் ஒரு புரிதலோட எங்களோட சிவில் சமூகங்கள் ஊடகங்கள் எல்லாம் கொடுத்த விளக்கத்தின் அடிப்படையில தான் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எங்களோட மக்கள் வடக்கு கிழக்கில் என்பிபிக்கு வாக்களிச்சிருந்தாலும் குறிப்பாக அதிலும் வடக்கில் 32 சபைகளும் தமிழர் தரப்புக்கு, அது கஜேந்திரமார் தரப்பா இருக்கலாம், தமிழரசு கட்சியா இருக்கலாம், அல்ல சங்கு கூட்டணியாக இருக்கலாம். அதிலும் பெருமளவான சபைகள் என்றது அதிலும் 32 சபையில கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட சபைகள் உங்களுக்கு தெரியும் இலங்கை தமிழரசு கட்சியின் ஆளுகைக்குள்ள வந்திருந்தது. அப்ப இதுல எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருந்தது என்றால் எங்களோட மக்கள் ஏற்பட்ட ஒரு மனமாற்றம். எங்களோட மக்கள் உண்மையில வாக்களிப்பில அவர்கள் ஒரு கட்சியை முன்னிலைப்படுத்தாமல் ஒரு வாக்களிப்பிலேயும் ஒரு சிதறித்தான் அவை இந்த வாக்கு இருந்தது. இருந்தாலும் ஒரு சபை கூட என்பிபிக்கு வரையில்லை.